இதே மாதிரி என்னென்ன இன்சூரன்ஸ் ஃபுல்லாக போனால் அதுக்கு பார்த்தாதுன்னா இருக்கிற முன்னால் தான் இருக்குது. அப்போ இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ்லையும் அத்தனை வகைக்கும் போக தேவையில்லை. ஆனால் உலமாக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டெக்னிக்கலாக ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஃபத்வா ஒன்று இப்போ கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டால், முஸ்லீம்கள் வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள், ஏதாவது கலவரம் வந்துச்சுன்னு சொன்னால் திட்டமிட்டு நம்மளுடைய சொத்துக்களை தான் அடிக்கிறாங்க. உலமாக்கள் என்ன பார்த்துனா, கலவரம்னு வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்கிறாங்க, பொருளாதாரத்தில் உங்களை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைகள்லாம் சூறையாடிட்டு போயிடறாங்க. நீங்கள் போய் அவங்கள சூறையாடினீங்கன்னா அவங்க இன்சூரன்ஸ் வச்சு வாங்கிடுவாங்க. அவங்க சூறையாடிட்டு போனாங்க, நீ தெருவில் நிற்பீங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஹராம்னு சொல்லி நீங்கள் யாரும் இன்சூரன்ஸ் போடுறது இல்லை. உங்கள் கடையெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு என்ன செய்வீங்க, பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் நடப்பாதை கூட வரையலாது. நடப்பாதா வியாபாரியா கூலி வேலைக்கு தான் நீங்கள் போக முடியுமே தவிர வேற ஒன்றும் செய்ய இயலாது. இப்போ திட்டமிட்டு இந்த மாதிரிலாம் நடக்கிற காரணத்தினால நம்ம நிர்பந்தங்கிற வகையில் அனுமதிக்கணும்னு சொல்லி எல்லாம் ஃபத்வா கொடுத்துட்டாங்க எல்லா உலமாக்களும். ஆனால் நான் சொல்கிறேன், இது நிர்பந்த மேட்டரே இல்லை. என்னுடைய கடையை வந்து நான் கடையை வச்சிருக்கிறேன், அந்த கடைக்கு திருட்டு வரலாம், ஏற்பாடு நஷ்டம் வரலாம், உடம்புக்கு பாதிப்பு வர்ற மாதிரி, உடம்புக்கு நோய் வர்ற மாதிரி, தொழில் என்ன செய்யலாம், திடீர்னு ஒரு எதிரியோடு கொளுத்து விட்டு போயிடலாம். திடீர்னு நான் நின்றேன்னா என்ன ஆயிரம், சந்தில் நிற்க முடியுமா? அவன் யாசகம் கேட்கற கூட ஹலாலுங்கிற நிலைக்கு வந்துடுறான். அவன் யாசகம் 3 பேருக்கு ஹலாலுங்கிறவன், அதில் இவன் ஒரு ஆள் தானே. திடீர் இழப்புக்கு ஹலானவன் என்ன செய்யறான், அவனுக்கு ஹராமாக்கணும் ஒரு யாசகமே அவனுக்கு ஹலால் ஒரு நிலைக்கு வந்துடுறான். அந்த மாதிரி மனிதர்களுக்கு வரக்கூடிய நேரத்தில் இந்த பார்ப்பன 10 பேர் கடை வச்சிருக்கிறோம், ஏதாவது நஷ்டமாச்சுன்னு வை, வியாபாரத்துக்கு லாப நஷ்டத்துக்கு இல்லை, விபத்துகளில் உள்ள நஷ்டத்துக்கு லாப நஷ்டத்துக்கு தரமாட்டானுவ. அவங்க கணக்கு கொண்டு வாங்க, எனக்கு 10,000 நஷ்டம், அது தரமாட்டான் இன்சூரன்ஸில். எதுக்கு தருவான், தீ பிடிச்சிருச்சு, சுனாமி வந்துருச்சு, இடிஞ்சு விழுந்துருச்சு, கொள்ளடிச்சிட்டு போயிட்டானுவ. இந்த மாதிரி மேட்ரு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவான், 10 கடை இருக்குல்ல, ஆளுக்கு 10,000 மாதம் 1000 ரூபா போட்டுவிட்டுவா, சேர்த்துக்கிட்டு வருவோம். ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா இந்த பணத்தை வச்சு அந்த யாருக்கு டேமேஜ் அவன் தூக்கி நிப்பாட்டிடுவோம். அப்படிங்கும்போது எல்லாருமே என்ன வாங்கிக்கிறான், ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுறான். இதுலேயும் நம்மளுடைய பணத்தை வந்து ரிட்டர்ன் தரமாட்டான். அப்போ கடையாக இருந்தாலும் சரி, இதில் எதை வச்சு சூதும் நம்ம ஹராம்ங்கிறதா, இதில் வட்டி இருக்குங்கிற ஹராம், ரிட்டர்னே தராட்டி வட்டி எப்படி வரும், வட்டி இருக்குன்னு ஹராமாக்குறதா இல்லை. எந்த இன்சூரன்ஸுகளில், அது விரிவாக நான் போகாமல் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், எந்த இன்சூரன்ஸில் நீங்கள் கொடுத்த காசுக்கு திருப்பி அதை தருகிறானோ, அப்போ வட்டியும் சேர்த்து தருகிறானோ, அப்போ அது மட்டும்தான் ஹராமாகும். எந்த இன்சூரன்ஸில் நீங்கள் கொடுக்குற காசு உங்களுக்கு திருப்பிலாம் வராதோ, அந்த காலத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள இன்சூரன்ஸ் பண்ணீங்கன்னா அந்த வருஷத்துல வர்ற டேமேஜை இந்த நிறுவனம் ஏத்துக்குவான். அடுத்த வருஷம் அளவுக்கு கட்டணும், புதுப்பிக்கணும். அது எத்தனை வருஷம் இன்சூரன்ஸ் ஒவ்வொரு நிறுவனத்தில் ஒரு கணக்கு வச்சிருப்பான். அதனால அந்த விஷயம் நமக்கு தெரியாது. அவன் என்ன மாதிரி வச்சிருந்தாலும் சரி, அந்த இன்சூரன்ஸ் என்பது வந்து நமக்கு ரிட்டர்ன் வரப்போறது கிடையாது. கூட்டாக சேர்ந்து மெடிக்கலுக்கு எல்லாரும் பொறுப்பேற்கிற மாதிரி இது வந்து உறுத்தல் இல்லாமல் நம்ம செய்யலாமே. இதுக்கே வந்து நிர்பந்தம் ஒரு பத்தவா கொடுக்கணும். நிர்பந்தம் ஒரு அவசியம், நெருக்கடியில் நாம இருக்கிறோம் அப்படின்னா எல்லாமே நெருக்கடி, மனுஷனை கூட கொண்டுட்டு போயிடுவான். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க, அது நிர்பந்தத்தில் வரும்ல. இதை சொல்ற மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் இதே காரணத்துக்கு சரிங்களாமா, இவங்க சொன்ன காரணம் சரின்னு சொன்னா, கலவரத்தில் சொத்துக்களை மட்டும் தான் காலி பண்றான், ஆலையும் தான் காலி பண்றான், அதனால என்ன வேணும்னு திட்டமிட்டு என்ன கொண்டுடலாம், அதுக்காக லைஃப் இன்சூரன்ஸ் செய்யலாமா, அது கூடாதுங்கிறாங்க. அதாவது ஒரு தெளிவற்ற ஒரு நிலையில போயிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம அப்படி போக தேவையில்லை. நமக்கு மார்க்கத்தில் இன்னது தடைன்னு தெளிவா இருக்கு, அதுல வட்டி தடைன்னு இருக்குது. இந்த மேட்டர் வந்து வட்டி கிரவுண்ட்லையும் சூது கிரவுண்ட்லையும் தான் விளையாண்டுகிட்டு இருக்குது. இந்த இன்சூரன்ஸ் மேட்டர்லாம் ஒரு பக்கம் பார்த்தா சூதா இருக்கிறது, ஒரு பக்கம் பார்த்தா வட்டியா இருக்குங்கிறத சொல்றாங்க. சரி, வட்டியா இருந்தால் வேணாம். எதுல வட்டிங்கிறது வருதோ கண்டிப்பா என்ன பேரணி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி ஹராம் தான். எது சூதுண்டு வருதோ அதுல என்ன பேரணி வச்சுக்கிட்டாலும் ஹராம் தான். வட்டி சூதுங்கிறது வரலன்னா அதையே மட்டும் நம்ம வட்டின்னு சொல்லுவானே, அதையே சூதுன்னு சொல்லுவானே, அந்த அனுகூலங்களை நம்ம பயன்படுத்திக்கலாமே. அதனால நம்ம கஷ்டம் இல்லாமல் போயிருமே, பிச்சை எடுக்க தேவையில்லாமல் போயிருமே. அதிகமான பேர் இந்த மெடிக்கலுக்காக வேண்டியும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டதுக்காக வேண்டியும் மக்கள்கிட்ட கையேந்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து கூட்டாக எல்லாருமே சேர்ந்து என்ன செய்யறோம், ஒரு முஸ்லீம்களுக்கு மத்தியில் கூட்டா இருக்கிற மாதிரி ஒட்டுமொத்த பல சமுதாயம் சேர்ந்து கூட்டா பொறுப்பேற்றுக்கிறது தான் அதில் உள்ள விஷயம் இருக்கிறது. அதனால இது வந்து இந்த இன்சூரன்ஸுக்கு நிறைய உறுப்பு கூட இருக்குது. கண்ணுக்கு இன்சூரன்ஸ் பண்ணலாம், என் மூக்கு டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு இன்சூரன்ஸ் பண்றாங்க, அந்த கிறுக்கத்தனம்லாம் பண்ணக்கூடாது, அது டூ மச் ஓவரா இருக்கு. அந்த மாதிரிலாம் பண்றாங்க. மூக்குக்கு பல்லுக்கு இன்சூரன்ஸ், அந்த பல்லு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னா அது கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணி என்ன செய்வான், அதுக்கு பணம் கட்டிட்டு வருவானு. பல்லு மூக்கு முடிக்க கூட பண்ணலாம் அவனுக்குதா, எதுக்கு வேணாலும் பண்ணலாம், அவனுக்கு காசு தான் அவனுக்குதா. நம்ம அந்த மாதிரி ஒரு கிறுக்கு விளையாட்டு காட்டுறாங்கல்ல, அது வேண்டியது இல்லை. அதை விட்டு நம்ம என்ன செய்யலாம், வாகனம் நீங்க விரும்பாட்டாலும் நம்ம பண்ணித்தான் ஆகணும். அது கூடாதுங்கிறவங்க பார்வையிலேயே கூட நிர்பந்தம். அது நீங்க எனக்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி தாங்கன்னு தரமாட்டாங்க. வீடு, கடைகள், மெடிக்கல் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது.